மிசாகால கொடுமைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நினைவு கூர்ந்த நிலையில் மொழிக்காக பாடுபட்ட தலைவர்களில் முக்கியமானவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணன் புகழ்ந்துள்ளார். போராட்டத்தில் கைது பண்ணாங்க, ரொம்ப கடுமைப்படுத்தினாங்களா என்ன? இது என்ன அப்பா இப்படியாவது பிடிக்கிறாங்க. 76 உங்களுக்கு 85. வைப் வித் MKS என்ற நிகழ்ச்சியின் மூலமாக விளையாட்டு வீரர்கள் ஆளுமை மிக்க தலைவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி வருகிறார். அந்த வகையில் இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணனுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது மிசாகால சிறை சவால்களை பகிர்ந்து கொண்டார். எனக்கு ஃபர்ஸ்ட் ஜெயிலில் தான். எப்போவுமே கைதிகளை சிறைக்கு நைட்டில் நடக்கக்கூடாது. ஆனால் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டாக ஏழுக்கு கூட்டு போய் உள்ளே போகிறான். எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்குது, 10 பறி இருக்க மாதிரி இருட்டாக இருக்குது. 9 பேர் வரிசையாக புடக்க வச்சுருக்காங்க. யூரினுக்கு ஒரு பானை, குடி தண்ணீருக்கு ஒரு பானை பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி அது சிலத்தை யூரின் பாஸ் ஆகி ஃபுல்லாகி வழியும். ஏப்பா, ஏன்னா 9 பேர் படுத்துருக்கோமே, 9 பேர் யூரின் போகிறதுனால என்ன வருது? டாய்லெட்லாம் காலையில் தான் எழுச்சி போகணும். 2-3 டாய்லெட்டாக இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் திறப்பாங்க. அதுக்குள்ளே அந்த 100 பேரும் போயிடணும். அந்த மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சு. அது ஆயுள் கைதி இருக்காங்களாங்க, அவங்கள வச்சு அடிக்க வைப்பாங்க. தனது மொழி போராட்ட பங்களிப்பு குறித்து பேசிய விஞ்ஞானி நம்பி நாராயணன் அப்போது அண்ணா மற்றும் கருணாநிதி அளித்த ஊக்கம் பற்றியும் விவரித்தார். ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய பேச்சு திறன். நாகர்கோவிலில் திமுக மகாநாடு நடக்கு, மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும். அப்படியே நின்றுட்டு நாங்கள் பேச்சை கேட்குறோம். அது ஒரு மெஸ்மரைசிங். கலைஞர் எடுத்தீங்க, அவருடைய பேச்சுமே அதுக்கு இது எமோஷன் இருக்கும். ஒரு மாதிரி உறங்கிட்டு இருக்காங்க, முடிச்சிருவோம். மொழிக்காக பாடுபட்ட தலைவர்களில் மு க ஸ்டாலின் முக்கியமானவர் என நம்பி நாராயணன் புகழாரம் சூட்டினார். மொழி நம்ம ரத்தத்தில் ஊர்னது. இருக்கக்கூடிய தலைவர்களையே அதுக்காக வேண்டி பாடுபட்டு இருக்கிற ஆள் நீங்க ஒரு ஆள் தான். காமராஜருக்கு மதிய உணவு திட்டம் போல திராவிட மாடல் அரசுக்கு காலை உணவு திட்டம் பெயர் வாங்கி கொடுத்ததாக முதலமைச்சர் கூறினார். காலை உணவு நீங்க கொடுக்குறீங்களா, இது ஒன் ஆஃப் தி ஃபென்டாஸ்டிக். இப்போ என்ன அடிப்படை தேவை நமக்கு? மக்களை ஓரளவுக்கு எஜுகேஷன் கொண்டு வரணும். இப்படி காமராஜருக்கு மதிய உணவு திட்டம் பேர் கொடுத்ததோ கரெக்ட். அது மாதிரி திராவிட மாடல் அரசுக்கு காலை உணவு திட்டம் பேர் தேடி கொடுத்தது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தனது விண்வெளி தழும்புகள் என்ற புத்தகத்தை நம்பி நாராயணன் பரிசளித்தார். இது என்னோடது. தீப்பரவாட்டம் தோட்டாதரணி தெரிஞ்சு அவர் தான் இது பண்ணது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர்.